நான் உங்க லியோ, இது உங்க சேனல் லியோ டாக். அவங்களோட லைஃப்ல அலையா விருந்தாளியா ஒருத்தர் உள்ள வராங்க. அதுதான் கேன்சர். ரொம்பவே உடஞ்சி இடிஞ்சு போயிடறாங்க. கீமோதெரப்பி கொடுக்கப்படுது. அதனால அவங்களோட முடி எல்லாமே கொட்டி அவங்க இப்போ அலங்கோலமான ஒரு நிலைமையில இருக்காங்க. மெலிசான்னு சொன்னாலே அவங்களுக்கு சுத்திலும் ஒரு கூட்ட மக்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்ல உடஞ்சி போன நிலைமையில யாருமே அவங்கள பார்க்க வரல. ஈவன் இந்த மெலிசாவோட பேரண்ட்ஸ், சொந்தக்காரங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே இந்த மெலிசாவை பார்க்கவே வரல. பார்ட்டி, ட்ரீட்டு, கிளப்னு இருக்கும்போது கூடவே ஒரு கேங்கே இருந்தாங்க. ஆனா தனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே நம்ம கூடவே இல்லையே, தனியா இருந்து இந்த வலிகளை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் ரொம்பவே டிப்ரெஷன் ஆகி அவங்க அந்த 4 செவத்தை தான் பார்த்துட்டே இருக்காங்க. அப்பப்போ டாக்டர்ஸ் வருவாங்க, சிஸ்டர்ஸ் வருவாங்க, அவங்க கிட்ட பேசுவாங்க. ஆனாலும் அவங்க சிரிச்ச முகமா அவங்க கிட்ட பேசினாலும் உண்மையான சிரிப்பு அவங்க முகத்துல வரவே இல்லை. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்களோட டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு புக், அந்த புக்கோட கவரோட ஒரு வேர்டு அவங்க மைண்ட்ல ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்ன வேர்டுனா, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இந்த வார்த்தைய மெலிசா பார்த்த உடனே இந்த வார்த்தை அவங்க மனசுக்குள்ள ரொம்பவே பிளாஷ் ஆகுது. நான் என்னோட வாழ்க்கையில நிறைய இடத்துல விழுந்திருக்கேன். ஆனா இந்த வார்த்தை இந்த நேரத்துல என்னை தூக்கி விட யாருமே இல்லை. ஈவன் என்னோட நண்பர்களோ என்னோட ஃபேமிலிஸோ. கடவுள் என்ன தூக்கி விடுவாரா அப்படிங்கிற இந்த வார்த்தை திரும்ப திரும்ப இந்த மெலிசாவோட மனசுல பிளாஷ் ஆகிட்டே இருக்கு. இந்த மெலிசாவுக்கு ஒரு புதிய ஒரு எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிக்குது. அப்படியே அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி அவங்க சீக்கிரமா முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பாடி ரெக்கவர் ஆகிட்டே இருக்கு. இனி மெலிசாவால ஷைன் பண்ண முடியவே முடியாது. மெலிசாவோட சாப்டரே க்ளோஸ் ஆயிருச்சு. அப்படிதான் அவங்களோட சுத்தி இருக்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. மெலிசாவை பார்க்க அவ்வளோ அலங்கோலமா இருக்கிறாங்க. அவங்களோட அழகான உடம்பு இப்ப இல்ல. இப்போ மெலிசா மறுபடியும் தன்னம்பிக்கையோடு ஒரு ஆல்பத்தை ரிலீஸ் பண்றாங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா? முன்னாடி இருந்த அதிக எதிர்பார்ப்பை விட இப்போ மெலிசாவோட இந்த ஆல்பம் ரொம்பவே ஹிட் ஆகுது. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் கிராமி அவார்டுக்கு இவங்களோட ஆல்பம் செலக்டும் ஆகுது. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் மெலிசா ஸ்டேஜுக்கு வராங்க. சுத்திலும் அவ்வளோ விஐபிஸ் இருக்கிறாங்க. அவங்களோட மத்தியில தான் மெலிசா அந்த அவார்டு வாங்குறதுக்காக ஸ்டேஜ்ல நடந்து வராங்க. மெலிசா தன்னோட கையால மைக்க எடுக்கிறாங்க. கையெல்லாம் நடுங்குது, காலெல்லாம் நடுங்குது, தலையில முடி இல்ல, அலங்கோலமான நிலைமையில. அவங்களோட பழைய மெலிசாவான ஹெல்த்தியான உடம்பு இல்ல, இப்போ ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. இந்த நிலைமையில மெலிசா அழகான ஒரு பாட்டை அந்த இடத்துல போல்டா நின்று பாடுறாங்க. அது என்ன பாட்டுனா, தி பீஸ் ஆஃப் மை ஹார்ட். அந்த பாட்டை அவங்க பாடிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவ்வளோ விஐபிஸ்மே எழுந்து நிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. நிறைய பேர் அழ ஆரம்பிக்கிறாங்க. லங் கேன்சரை எதிர்த்து வென்று தைரியத்தோடு நின்று பாடுன அந்த பாட்டு இன்னைக்கும் நிறைய பேருக்கு கான்பிடன்ஸை கொடுக்குது. யார் யார் கேன்சர்னால அஃபெக்டா இருக்காங்களோ அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற விதமா நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் அவங்களே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட சொந்த பணத்துல நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நம்ம லைஃப்லயும் இப்படிதான். ஒரு பிரச்சனை வரும்போது அதுலயே நில குலைஞ்சு போய் மனம் தளர்ந்து போய் நம்மளும் சோர்ந்து போய் மற்றவங்களும் சோர்வடைய செய்யாம நம்ம வழிகளை தாங்கிக்கிட்டு மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுற விதமா இந்த சொசைட்டில நமக்கு நிச்சயமா வாழணும் தைரியத்தோட. புற்றுநோய் உங்க உடம்ப பலவீனப்படுத்தலாம், ஆனா உங்க ஆத்மாவை ஒரு நாளும் அதால பலவீனப்படுத்த முடியாது. கேன்சர் உங்களை பயமுறுத்தலாம், ஆனா உங்களை ஸ்டாப் பண்ண முடியவே முடியாது.